Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். Realme கிட்ட இருந்து நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்த Realme GT 5 ஃபைனலி அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் எப்போ லான்ச் அதை பற்றிலாம் எதுவுமே இப்போதைக்கு சொல்லலை. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பட் சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஃபீச்சரோட வந்திருக்கு, அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த Realme GT 5 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நமக்கு லீக்ஸில் வந்துச்சுல. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான லுக்கில் தான் ரெண்டு கலர் ஆப்ஷன், க்ரீன் அண்ட் சில்வர் அப்படின்ற கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த கேமரா மாடலுக்கு பக்கத்தில் அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் மென்ஷன் பண்ணி அதை சுற்றி எல்இடி லைட்டிங்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நத்திங் ஃபோன்லலாம் இருந்துச்சுல, அந்த ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்களா, அதே மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாகவே கட் பண்ணி ஸ்ட்ரிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லைட்டும் இண்டிவிஜுவலாக எரியிற மாதிரி சில விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிசைனில் லுக் வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி தான் 6.7 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளேவுக்காகவே டெடிகேட்டடாக X7 சிப், பிக்சல் வரக்கூடிய X7 டிஸ்பிளே சிப் அப்படின்ற ஒரு சிப்புமே இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த X7 டிஸ்பிளே சிப் அப்படின்ற இந்த சிப்போடைய யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேவுடைய ஃப்ரேம் ரேட்டையும் ரெசல்யூஷனையும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கேம் விளையாடும் போது வீடியோ கண்டென்ட்லாம் பார்க்கும்போது அதை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு இன்னும் பெட்டர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப் டு 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கேம் பிளே இதோடைய ரெஃப்ரெஷ் ரேட்டில் நீங்கள் ப்ளே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1.5K ரெசல்யூஷன்லையும் நீங்கள் கேம்ஸ் இதில் ப்ளே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு டெடிகேட்டட் X7 டிஸ்பிளே சிப் அப்படின்ற ஒரு சிப்பும் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக நான் சொன்ன மாதிரி 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 1400 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ, 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWMக்கான டிம்மிங் ஃபீச்சர் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டிஸ்பிளேல நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஃபோக்கஸ்டாக சில விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 5240 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இன்னொன்று நமக்கு 4600 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ ரியல்மியுடைய ஹையஸ்ட் அந்த 240 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு வேரியண்ட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் ஹையர் வேரியண்ட்டாக இங்கே இருக்குது. இது போக மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது பின்பக்கம் அந்த டிசைன்லேயே கொடுத்துட்டாங்க Snapdragon 8 Gen 2. ஸோ இப்போ மார்க்கெட்டில் கரண்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நமக்கு குறை இருக்காது. டாப் நாச்சான ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரும். கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இது கூட நமக்கு இதில் LPDDR5Xக்கான RAM டைப், UFS 4.0க்கான லேட்டஸ்ட்டான ஸ்டோரேஜ் அண்ட் RAM டைப்பும் இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துரும். ஸோ அதில் நமக்கு இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பிரச்சனையே கிடையாது. அண்ட் அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா Sony IMX890. ஸோ ரீசெண்டாக OnePlus அவங்களுடைய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்து அதே கேமரா Sony IMX890 OISக்கான சப்போர்ட்டோட தான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ் 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ. ஸோ இந்த சப்போர்ட்டிவ் கேமராஸை மாற்றவே இல்லை. பிரைமரி மட்டும் IMX890யோட நமக்கு கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் பார்க்கும்போது 16 மெகா பிக்சல் செல்ஃபி சாம்சங்கோட சென்சார் இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் ரியல்மி கிட்ட இருந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமோ அதற்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். நமக்கு OnePlus Nord 3 இருக்குல்ல, ஸோ கிட்டத்தட்ட அதற்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கொடுக்கும். ஸோ அதுக்கு மேலே பெரிய லெவலான பர்ஃபார்மன்ஸ் இதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அஃப்கோர்ஸ் இருக்குது. டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. Android 13ஓட Realme 4.0 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி 2 ஃபாஸ்ட் சார்ஜிங் வேரியன்ட் இருக்குது. ஸோ பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேரியன்ட். ஸோ அந்த 2 வேரியண்ட்டுக்கும் 2 டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸிங். இதில் இந்த 150 வாட் சார்ஜிங் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆப்ஷன் 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட இருக்குது. இந்த வேரியண்ட்டுக்கு 2999 அப்படின்ற சைனீஸ் கரன்சிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 34,500 மாதிரியான ப்ரைஸிங்க்கு சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக அந்த 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குல்ல, இதில் தான் ஹைலைட்டே. இதுக்கு பார்த்தீங்கன்னா 24GBக்கான RAM கொடுத்துருக்காங்க. ஸோ 24GBக்கான RAM அண்ட் 1TBக்கான ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3799 அப்படின்ற சைனீஸ் கரன்சி இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 44,000 கிட்ட ப்ரைஸிங் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் 24GBக்கான ரேமோட ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ரேம் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையா அப்படின்றது ஃபஸ்ட் என்னுடைய கேள்வி. அண்ட் எவ்வளோ பேருக்கு இவ்வளோ பெரிய ரேம் ஆக்சுவலி ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் தேவைப்படும்? அந்தளவுக்கு மல்டி டாஸ்கிங் யாராவது ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். மற்றபடி கொடுத்துருக்காங்க 24GBக்கான ரேம் இருக்குது. ஸோ
ஸோ வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமா, எப்போ வரும், என்ன அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதை பற்றின எந்த அப்டேட்டுமே இப்போதைக்கு இல்லை. இந்த GT பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாச்சு இந்தியாவில் லான்ச் பண்ணி. GT நியூ சீரிஸ் தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த GT சீரிஸ் அப்படியே கிடப்பிலே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த GT5 இந்தியன் மார்க்கெட்டில் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். அப்படி இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பேஸ் வேரியன்ட் பார்த்திங்கன்னா 40,000 மாதிரியான ப்ரைஸிங்கு Snapdragon 8 Gen 2 நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அந்த ப்ரைஸிங்கும் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் செம்ம ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா பேக்கடாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சைனாவில் வந்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் இதோட ப்ரைஸிங்கை பற்றின உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.